ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த பவர் பிஐயில் வந்து டேக்ஸ் ஃபங்க்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டு பில்டு பண்ணணும் அப்படின்னா டேக்ஸில் வந்து நீங்கள் ஃபெமிலியராக இருக்கணும். பிகாஸ் நீங்கள் எக்ஸலில் எப்படி ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டை வந்து ஃபில்ஃபில் பண்ணுவோமோ அதே மாதிரி இங்கே டேக்ஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம், டேட்டா அனாலிசிஸ் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து எது எதெல்லாம் பவர் பிஐயில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே டேட்டா இம்போர்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறது, டேட்டா மாடலிங் பண்ணுறது எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே நீங்கள் கோத்ரூ பண்ணிவிடுங்க இந்த டேக்ஸுக்கு வரதுக்கு முன்னாடி. ஏன்னா அதுதான் வந்து பேஸ். ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா டேட்டா இம்போர்ட் பண்ணுறது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறது, ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணுறது, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோலு. ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் டேக்ஸ் கால்குலேஷன் வந்து உங்களோட பிஸ்னஸ் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ டேக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் ஒவ்வொரு மாதிரி டிஃபர் ஆகும். பட் காமனாக என்னென்ன டேக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோங்கிறத நான் டெமோ காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோஸில் 1 by 1 டேக்ஸ் கால்குலேஷனையும் நம்ம பேரலாக பார்ப்போம். அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்டும் டெவலப் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து மைக்ரோசாஃப்ட் அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து லாகின் பண்ணியிருக்கிறேன். ஃபியூ ஃபங்க்ஷன்ஸை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக. இதில் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய டேக்ஸ் ஃபங்க்ஷன்ஸை நம்ம அப்கமிங் வீடியோவில் 1 by 1 ரியல் டைம் சினாரியோ வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி வந்து டேட்டா மாடல் கிரியேட் பண்ணி ரிலேஷன்ஷிப் எல்லாமே பக்காவாக கிரியேட் பண்ணி வச்சுட்டோம். அந்த டேட்டா செட்டை வச்சு நம்ம ப்ளே பண்ணலாம். இப்போது இந்த டேட்டா செட்டில் பாருங்கள், நமக்கு டேக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் டேக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இங்கே இருக்குது. ஓகேங்களா? அக்ரிகேட் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் இருக்குது, ஆவரேஜ் ஏ, ஆவரேஜ் எக்ஸ் இருக்குது, கவுண்ட் சீரீஸ் இருக்குது, அதே மாதிரி சம் இருக்குது, சம் எக்ஸ் இருக்குது. ஸோ மினிமம் மேக்ஸிமம் எக்ஸலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இங்கே செட் ஆஃப் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் இருக்குது. அதே மாதிரி ஃபில்டர் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஃபங்க்ஷன் இருக்குது, ஆல் எக்ஸப்ட் இருக்குது, ஆல் செலக்டடு, கால்குலேட் ஃபங்க்ஷன் இருக்குது, கால்குலேட் டேபிள், ஃபில்டரு, கீப் ஃபில்டர் இருக்குது. ஸோ லுக்அப் வேல்யூ, மல்டிபிள் ஃபில்டர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நம்ம அதை வந்து 1 by 1 வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. லாஜிக்கல் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எக்ஸலில் பார்க்குற மாதிரி இஃப் கண்டிஷன் அண்ட் கண்டிஷன் எல்லாமே இருக்கும். அதோட ஒரு அட்வான்ஸ்டு லெவல் என்னென்னா நெஸ்டட் இஃப் கண்டிஷன்ஸ். நம்ம இப்போ மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வேலிடேட் பண்ணோம்னா சுவிட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக அந்த டாஸ்க்கை அச்சீவ் பண்ண முடியும். கோலேஸ் ஃபங்க்ஷன் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அது வந்து நம்ம இப்போ பிளாங்க் ஏதாவது காலமில் இருந்துன்னா நம்ம ஃபஸ்ட்டு நான் பிளாங்க் வேல்யூ வந்து கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ அப்போ யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் ஃபங்க்ஷன் இருக்குது. இதில் வந்து க்ராஸ் ஃபில்டரு, ரிலேட்டட் டேபிள், யூசர் ரிலேஷன்ஷிப், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இப்போது மெயினாக இதில் நம்ம ப்ளே பண்ணக்கூடியது வந்து டைம் இன்டெலிஜென்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். இங்கே தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் அனாலிசிஸ் வந்து நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரோட டேட்டா செட்டை கம்பேரிசன் பண்ணுறது, ப்ரீவியஸ் 2 yearsோட டேட்டாவை கம்பேரிசன் பண்ணுறது, ப்ரீவியஸ் மந்த்து, ப்ரீவியஸ் குவார்ட்டரு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட்ஸ் பிட்வீன் இருக்குது, டேட் ஆட் இருக்குது, டேட்ஸ் இன் பீரியட், டேட்ஸ் எம்டிடி, டேட்ஸ் ஒய்டிடி, கியூடிடி இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேரலல் பீரியட் இருக்குது, சேம் பீரியட் லாஸ்ட் இயரு, அதே மாதிரி டோட்டல் ஒய்டிடி, எம்டிடி, கியூடிடி. ஸோ என்ன மாதிரி கம்பேரிசன் வேணாலும் நம்மளால் பண்ண முடியும். கரண்ட் இயர், ப்ரீவியஸ் இயர் கம்பேரிசன் வந்து இந்த டைம் இன்டெலிஜென்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு தான் நம்ம பண்ணுவோம். அதுக்கு தான் நம்ம வந்து டேட்டா மாடலில் கூட ஒரு டேட் மாஸ்டர் க்ரியேட் பண்ணியிருப்போம். பிகாஸ் நம்ம மோஸ்ட்லி டைம் இன்டெலிஜென்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு தான் அந்த டேட் மாஸ்டர் செப்பரேட்டாக நம்ம க்ரியேட் பண்ணி நம்ம இயர் செப்பரேட்டாக, மந்த்து செப்பரேட்டாக, குவார்ட்டர் செப்பரேட்டாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். டேக்ஸ் வந்து மெயின் ரோல். எப்படி நம்ம ஒரு டேட்டா மாடலிங் வந்து நம்ம ஒரு பவர் பிஐ ப்ராஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி டேக்ஸ் கால்குலேஷன் பிஸ்னஸ் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி அதை வந்து ரிசல்ட்டை வந்து நம்ம விஷுவலில் கொண்டு வரணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.